ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வாரத்தோட அப்டேட்டை பார்க்கலாம் இந்த வீடியோவில். இது வந்து நம்ம அந்த ரெட் கலர் டப்பில் வந்து ஒரு ஏஎஃப்ஆர் போட்டு வச்சுருந்தோம் ஃபீமேலு. அதுலேருந்து நமக்கு கிடைச்ச குக்கிங்க தான் இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் காமிச்சிருந்தேன். பட் இந்த வாரத்தில் வந்து நான் ஃபுல் அப்டேட் கொடுக்குறேன்னு சொன்னேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 கிட்ட வந்து குட்டிங்க கிடச்சிருக்கு. இதில் மேலே ஃப்ளோட் ஆகுது பார்த்திங்களா, இது ஒன்றுமே இல்லை, இது வந்து ஒரு மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பாசி டைப். இது வந்து ஒரு பிளான்ட்டு தான். இது வந்து ஒரு அக்வாட்டிக் பிளான்ட் டைப் தான். இது வந்து நம்மளதில் நேச்சுரலாகவே ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதை அப்படியே விட்டுருக்கேன். இது தண்ணி ப்யூரிஃபிகேஷனுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதுக்கு பாருங்கள், இது வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டு. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், இது வந்து ஆல்மோஸ்ட்டு போன ஷார்ட்ஸுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 நாள் ஆகிருக்கு. அதில் வந்து ரொம்ப டைனியாக இருக்கும், நம்மளால் வந்து ஸ்பாட்டே பண்ண முடியல. அதில் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுனாக்கா இது வந்து இன்னும் கிளியராக நமக்கு விசிபிள் ஆகும். இது வந்து நம்மளோட சியாம் மெல்லோ டைகர் அந்த கப்பீஸோட டேங்க்கு. இதில் பாருங்கள், இதில் வந்து நிறைய நம்மக்கிட்ட மேல் ஃபீமேல் நிறைய காம்பினேஷன் இருக்குது. இதோட பேட்டர்ன்ஸ்லாம் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஜஸ்ட்டு வாட்டர் டாப் அப் தான் பண்ணுறோம். இந்த வாரம் வந்து நம்ம வாட்டர் சேஞ்சஸ் பண்ணலை. ஏன்னா இதில் பிளான்ட்ஸ் வச்சுருக்கிறதுனால, நான் எந்த மாதிரி பிளான்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு போக போக காட்டுறேன். நான் வந்து ஒரு கப்பு வச்சு இதில் வந்து வேறு டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், இதில் வந்து நம்மளோட ஏஎஃப்ஆரோட ஃபீமேல்ஸ்லாம் இதில் இருக்குது. இதில் வந்து ஒரு கீரை செடி வந்து சும்மா நட்டு வச்சுருந்தோம். இதையும் பார்த்துருப்பீங்க நீங்கள். இதில் வந்து நம்மளோட ரூட்டு பாருங்கள், இதோட வேர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கப்புலேருந்து கீழே வந்து இந்த டேங்க்குக்கு வந்துடுச்சு. இந்த டேங்க்லேருந்து எடுத்துருக்கு. இது ரொம்ப பெருசாக வந்து க்ரோலாம் ஆகலை. இதில் வந்து நம்ம ஒரு பீன்ஸு செடி போட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்கனாக்கா அங்கேருந்து இருந்த தடமே தெரியாமல் காணாமல் போயிடுச்சு. பட் பரவாயில்ல, நம்ம வந்து வேறு ஒரு பிளான்ட் இதில் நட்டு பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு. அடுத்த தொட்டியில் பார்த்திங்கனாக்கா நான் வந்து இந்த தக்காளி செடி வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா, கீழே வந்து நல்ல அந்த வேர் பகுதி வந்து அதில் டச் ஆகிற மாதிரி. இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த அடுத்த இதில் சொல்கிறேன். இது எப்படி வந்து நட்டோன்னு. இது பாருங்கள், தண்ணியும் வந்து இதில் ரொம்பவே கிளியராக இருக்கும். இது வந்து நம்மளோட டைகர் மொசைக்கோட ஃபீமேல் தான் வந்து இதில் போட்டு வச்சுருக்கோம். இந்த தக்காளி செடி வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக க்ரோத் இல்லை. எப்படி நான் ஆரம்பத்தில் நடுவு ஸ்டேஜில் எப்படி நட்டுருந்தேனோ அதே மாதிரி தான் இருக்குது. புது துளிர்கள்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வாரத்து வீடியோவில் தான் பார்க்க முடியும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, இதை எப்படி நட்டேன் அப்படிங்கிறத வந்து இதோ பாருங்கள். அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன தக்காளி செடி வந்து என்னோடய மாடி தோட்டத்தில் இருந்தது எக்ஸ்ட்ராவாக. ஸோ அதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போது இந்த கப்பில் வந்து நம்ம ஆல்ரெடி மண் வந்து செட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னாக்கா, இதுலேருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு என்னோடய வேர் வந்து கொஞ்சம் கீழே பாட்டமில் வந்து படுற மாதிரி செட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அரவுண்ட் தேட் வந்து மண் ஃபில் பண்ணியிருக்கோம். ஃபில் பண்ணி இப்படி தான் செட் பண்ணியிருக்கோம். செட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த கீழே நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா அந்த கப்பில். ஸோ இது வழியாக வந்து வேர் வந்து தண்ணிக்குள்ளே போகும். நம்மளோட பக்கத்தில் இருக்கிற அந்த பசலைக்கீரை ஒரு பாலக் செடியில் போகிற மாதிரி தான். இதோடது நான் ஆல்ரெடி சொன்னேன். இதில் பீன்ஸ் செடி நட்டுருந்தோம். இது பார்த்தா ஃபுல்லாகவே கருகி போச்சு. முதல்ல வந்து காற்றுல இதோட ஸ்டெம் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே கருகியே போச்சு. ஸோ இப்போ வந்து பார்ப்போம், மாடியில் ஏதாவது எக்ஸஸ் பிளான்ட் நம்ம கிடச்சிதுன்னா அடுத்த கொண்டு வந்து இதில் திரும்ப நடலாம். இந்த பாலக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு புது துளுர்லாம் வருது. ரொம்ப பெருசாக வளர்கிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு இதில் ஹார்வெஸ்ட்லாம் கிடைக்காது. பட் ஐ திங்க் சும்மா ஒரு செடி ப்யூரிஃபிகேஷனுக்காக வளர்க்கலாம். இதில் பாருங்கள், இது வந்து நம்மளோட ஏஎஃப்ஆர். இது வந்து இப்போது நம்ம அடுத்தது வந்து இதை வந்து ஒரு பெரிய டேங்க்குக்கு இதை மாற்றணும். ஏன்னா இது சும்மா ஒரு ஃப்ளவர் பாட்டில் தான் போட்டு வச்சுருந்தோம். இப்போ க்ளோஸ்அப் ஷாட்டில் நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்துருச்சு. இதில் வந்து ஸ்பேஸ் இதுங்களுக்கு வந்து பத்தாது. அதனால் அடுத்த வாரத்து வீடியோ அப்டேட்டில் நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து நான் வந்து ஒரு பெரிய வேறு ஒரு டப்புக்கு வந்து இதை மாற்றிருப்பேன். இதுவும் வந்து தே ஆர் டூயிங் ஃபைன், நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு மொயினாக தான் ஃபீட் பண்ணுறோம். இனிமேலேருந்து நம்ம வந்து ஃப்ளேக்ஸுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிடும். இது நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்த இந்த சியாம் மெல்லோ டைகரோட 2வது பேட்ச் குட்டி. இதில் பார்த்திங்கன்னா சிலதுலாம் வந்து ரொம்ப நல்லாவே வளர்ச்சி நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா மேல்ஸ் எஸ்பெஷலி நான் என்ன நோட்டீஸ் பண்ணுறேன்னா, மேல் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கலரேஷன் இதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே வந்துருக்கு.
ஆஸ் கம்பேர் டு ஃபீமேல் ஃபிஷஸ். இதில் பாருங்கள், ஒரு ஃபஸ்ட்டு பேட்சில் இருக்கிறது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல க்ரோத் வந்துடுச்சு. இப்போ வந்து இதோட ஃபீடிங் வந்து நம்ம பார்த்திங்கனாக்கா ஃப்ளேக்ஸ் தான் வந்து ஃபீட் பண்ணுறோம். ஸ்பைரோலினா ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் ஆர்டிமியா ஃப்ளேக்ஸ், இந்த மாதிரி ஒரு 4 டைப் ஆஃப் ஃப்ளேக்ஸ் இருக்குது. அதிலேருந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஃபுட்டு ரொட்டேட் பண்ணி ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டேங்க்கில் வந்து நம்மளோட ஒரிஜினலான, அதாவது என்ன சொல்லலாம்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த இது ஸ்டார்ட் பண்ணதுக்கான இருந்த ஏஎஃப்ஆர் ஃபீமேல்ஸ்லாம் வந்து ஃபீமேல் அண்ட் மேல் வந்து நம்மள்கிட்ட இருக்குது. இதை வச்சு தான் வந்து நம்ம ஃபுல் நம்மளோட ப்ரீடிங்கே வந்து செட் பண்ணி இத்தனை குட்டிங்கெல்லாம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து இப்போ நான் கொஞ்சம் வாட்டர் கிளியராக இருக்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு 50% இதில் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ தண்ணி வந்து ரொம்பவே கலங்கலாக ஆகிப்போச்சு இதில். ஸோ இதுலேருந்தும் இப்போ வந்து நான் வந்து ஒரு வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம பார்க்கலாம், நம்ம ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து நம்மளோட கம்ப்ளீட் ப்ரீடிங்கே நடக்குது. அவ்வளோதாங்க நம்மளோட ஃபிஷ்ஷஸ் பற்றின அப்டேட்டு. இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் ஏஎஃப்ஆர் குட்டிங்க செமி அடல்ட் சைஸோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.